ஹலோ மக்களே, நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ரிங் ஈவெண்ட்டை வந்து ஸ்பின் பண்ணி விட போகிறோம். அதில் வந்து ஒரு லேடி பண்டலும் நல்லா இருக்குது, அந்த பாய் பண்டலும் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து ஒரு கட்டனா இருக்குது. கட்டனா கண்டிப்பாக எடுத்துருவேன். இந்த வீடியோவில் கட்டனா மட்டும் தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து 301 டைமண்ட் இருக்குது. நான் 300 டைமண்ட் தான் இதில் ஸ்பின் பண்ண முடியும். அதை வந்து நான் என்ன நிலமையில ஸ்பின் பண்ணி விட்டு எத்தனாவது இதில் வந்து கட்டனாவும் அந்த மூஞ்சில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கலாம் அதை வந்து எடுத்தேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி கிடச்சிட்டு, இருந்தாலும் அது நல்லா இருந்தாலும் எனக்கு ஒன்றே ஒன்று தான், அந்த பண்டலு ஏதாட்டும் ஒன்று தந்திருந்தேன் எனக்கு நல்லா இருந்திருக்கும். கரீனாக்காரனுக்கு என்னென்னு தெரில, நமக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டா நினைக்கேன், கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பின் பண்ணேன். அதுக்கு வந்து அவங்க இங்கேயும் போயிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு 100 டோக்கன் தந்தால் நமக்கு ஒரு நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. இப்போ தான் ஸ்பின் பண்ணே ஆரம்பித்தேன். அதில் என்ன கிடைக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதிர்ஷ்டம் எத்தனை 2 தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நான் தொட்டு தொட்டு பார்த்தேன். எப்படின்னா, நம்ம ட்ரெஸ்ஸை தொட்டால் ட்ரெஸ்ஸுக்கு கிடைக்காது, எப்படி டோக்கன் தான் கிடைக்கும். அதனால நான் வந்து புதுசாக ட்ரை பண்ணேன். நம்ம டோக்கனை தொட்டால் டோக்கன் கிடைக்காது, ட்ரெஸ்ஸு தான் கிடைக்கும்னு நினச்சி நானும் அப்படி தொட்டு தொட்டு அடுத்த ஒரு ஸ்பின் பண்ணி விட்டேன். அதில் வந்து 2 தான் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து தம்பியா பிள்ளை விளங்காது இதெல்லாம். நானும் அதுக்கடுத்து எல்லாத்தையும் தொட்டு தொட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்பின் பண்ணுவோம் பாருங்களேன். எனக்கெல்லாம் ஆடி போயிட்டேன். ஒன்றும் கிடைக்காது, டோக்கன் தான் கிடைக்கும், வேறு என்ன கிடைக்கும். நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க மக்களே. வெறும் ஒரு ஸ்டிக்கரை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. அடுத்த ஒரே ஒரு டோக்கன் கிடச்சிச்சு. அடுத்து அதே மாதிரி டோக்கனை தொட்டுகிட்டே இருந்தேன். ஒரு டோக்கன் தானே தொட்டால் அப்படி கிடைக்கி 10 100 தொடுவோம். எத்தனை டோக்கன் கிடைக்கிது மட்டும் பாருங்கள். இப்போ கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம அதிர்ஷ்டமாக இல்லைன்னா அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு பர்சன்னா இப்போவுமே கண்டுபிடிச்சிடலாம். அதிர்ஷ்டம் இல்லை மக்களே, அதிர்ஷ்டமே இல்லை, அன்லக்கி பாய் ஆகிட்டேன். என்ன பண்ணுறது, எனக்கு வாழ்க்கையும் அப்படி இருக்குது, கேமும் அப்படி இருக்குது மக்களே. லக்கி என்பது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து என்கிட்ட வந்து 200 டோக்கன் இருக்குது. 200 டோக்கன் இல்லை, 200 டைமண்ட்டை வந்து ஸ்பின் பண்ணி விட பார்க்குறோம். ஸ்பின் பண்ணி ஓகே பண்ண பிறகு எனக்கு வந்து ஒரு டைமண்ட் டோக்கன் 1 இல்லைன்னா 2 3 கிடச்சா ஓகே. 4 கிடச்சிட்டு ஒரு அளவுக்கு ஆகாத அந்த டோக்கன் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிய, அதை வச்சு தான் கட்டனாகவே எடுக்க போகிறேன். இந்த அவ்வளோதான், கிடச்ச மூஞ்சே கிடச்சிருக்கு. அதில் ஒரு பண்டல் கிடச்சிருந்தா ஒரு நியாயம் உண்டு. ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில் நான் இருந்தேன். அதுக்கடுத்து என்ன செய்கிறது, ஓகே எதனாலும் கிடச்சா நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர கேமில் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப் வந்து பார்க்க முடியாது. அதனால் ஓகே கிடச்சிட்டு அதை வச்சுட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிடும், அவ்வளோதான். மக்களே, நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ணியிருக்கீங்கன்னா எத்தனை டைமர் ஸ்பின் பண்ணியா, அதுக்கடுத்து ஏதாட்டும் ஒன்றாட்டு கிடச்சிச்சா அதை மட்டும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து கிடச்சிது அந்த மூஞ்சி, அதுக்கு அடுத்து இந்த கட்டணம் 2 தான் கிடச்சிச்சு. அதனால் நான் வந்து என்ஜாய் பண்ணலான்னு இல்லை, கேமில் வந்து டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சிக்கிட வேண்டியது, வேறு ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, ஓகே என்ஜாய் பண்ணேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மக்களே. நான் வந்து இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா ஸ்டோரி போடுறதுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் எடுத்து வச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.